ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இந்த 25ஆம் பாசுரத்தின் உயிர் நாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தம் தீர்ந்துன்னா சம்சார பந்தம் நீங்கிறது, மகிழ்ந்துன்னா மோட்சம் கிடைச்சு அந்த வானில அரசில் கைங்கரியம் செய்வது, மகிழ்ந்துன்னா திவ்ய தேசத்தில் வசிக்கும் பிராப்தி. நோய் தீர்வது மட்டும் மகிழ்ச்சி இல்லை, பரிபூர்ண ஆரோக்கியமே மகிழ்ச்சி. இதே மாதிரி சம்சார நிவர்த்தியே மோட்சம் இல்லை, பகவானை அடைவதே பரிபூர்ண மகிழ்ச்சி. அதனால தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னுட்டா. இந்த வார்த்தைகளில் பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன ஸ்லோகத்தை புகுத்தி இருக்கா. என்ன ஸ்லோகம் அது அப்படின்னா, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதக தத்வா தேகம் புனர்ஜன்ம ந ஏதிமாம் ஏதிசோர்ஜுன. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய பிறப்பு அதாவது ஜன்மா, வளர்ப்பு அது கர்மா, மே திவ்யம் தெய்வீகமானது. இதை அப்படியே தமிழ்படுத்தி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு பாசுரத்தை ஆரம்பிக்கிறான். புனர்ஜன்ம நான் ஏத்தி, மறுபடியும் பிறவி எடுக்கிறதில்லை. பிறவி எடுக்கலைன்னா சந்தோஷம்தானே, அதைத்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு இந்த பாசுரத்தின் கடைசியில் சொல்லிட்டான். கண்ணன் பிறந்தான் வளர்ந்தான்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அதுவே அவளுக்கு கடைசி பிறவிங்கிற கீதா ஸ்லோகத்தை எடுத்து யாரெல்லாம் இந்த பாசுரத்தை சொல்கிறாளோ அதுவே அவளுக்கு கடைசி பிறவி அப்படின்னு விட்டா ஆண்டாள். அதனால நம்ம இந்த பாசுரத்தை சொல்லணும் டெய்லி. அப்போது வருத்தமும் தீரும், மகிழ்வோம். ஆனால் கண்ணனுக்கு வருத்தம். என்ன வருத்தம்னா, துரியோதனாதிகள் என்ன மாயாவின்னு சொல்கிறாளே, என்ன அவள்லாம் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு வருத்தமா கண்ணனுக்கு. ஆனால் கோபிகைகள் என்னை புரிஞ்சுருக்காளேங்கிற மகிழ்ச்சி அவனுக்கு. ஆயர்களுக்கு அவன் எத்தனை சேவகம் பண்ணியிருக்கான்ங்கிறத பாரதியார் பாடுறார். பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்பான் இங்கிவனை யாம் பெறவே என்னத்தவம் செய்துவிட்டேன்னு பாடுறார் அவர். ஒருத்தி ஒரு மகன் ஓர் இரவு, மூன்றுமே அத்விதீயம், அதாவது இணையற்றது, ஒப்பற்றது. எம்பெருமான் நாராயணனே தனக்கு மகனாக வரணும்னு தவமிருந்து பெற்றாள் தேவகி. அதனால தேவகி மாதா ஒப்பற்றவள், அவள் ஒருத்தி. வளர்த்த யசோதை மாதாவும் ஒருத்தி, அவளும் ஒப்பற்றவள். ஏன்னா இவள்கிட்ட தான் சௌலபியத்தை பரிபூரணமாக காண்பிச்சான் கண்ணன். ஒரு சமயம் மண்ணை உண்டபோது அவனோட வாயில் உலகத்தை காண்பிச்சான். பார்த்தப்புறம் அப்படியே மூர்ச்சையாயிட்டா யசோதை. தன் மாயையால் மறக்கடிச்சுட்டான். மூர்ச்சை தெளிஞ்சு குழந்தைய குளிப்பாட்ட அழைச்சிட்டு போனா. எவனோட வாயில் லோகத்தையே பார்த்தாளோ அவனை ஒரு கையளவு ஜலத்தில் குளிப்பாட்டி முடிச்சிட்டாளாம். இப்படி ஒப்பற்ற சௌலபியத்தை காண்பிச்சு இவளையும் ஒப்பற்ற தாயாக ஆக்கிட்டான் கண்ணன். கோபாலன் அவதரிச்ச அந்த இரவும் ஒப்பற்றது, ஓர் இரவு. அந்த இரவுல மனுஷாலாம் கல்லு போல தூங்கின்னு இருந்தா. ஆனால் கல்லாக இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தியான தேவதைகள்லாம் உயிர் பெற்று வந்தார்கள். தரணிமா திருது சுக்ரஹ தேவதா அப்படின்னு மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய தேவதைகள் உயிர் பெற்று வந்து கோபாலனை அழைச்சிண்டு போக வசுதேவருக்கு அவள்லாம் வழி காண்பிச்சாளாம். அதனால அந்த இரவும் ஒப்பற்ற இரவு. கண்ணனும் ஒப்பற்றவன். இவனோட தெய்வத்தன்மையை மறைச்சிக்கவே முடியல. கோகுலத்தில் இவனுடைய தெய்வத்தன்மை ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. ஆயர் புத்திரன் அல்லன் அரும் தெய்வம் அப்படிங்கிறார்கள் ஐச்சிமார்கள்லாம். அகில தேகினா அந்தராத்ம திருக் அப்படின்னு அனைவருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருப்பவன்
அப்படின்னு கோபிகைகள் கூட கோபிகா கீதத்தில் சொல்கிறார். கோகுலத்தில் நடந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் இவன் யார் அப்படின்னு காட்டி கொடுக்கிறது. ஒருத்தி, ஒரு மகன், ஓர் இரவு, மூன்றுமே ஒப்பற்றது. அதனால கோபாலனை பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்வோங்கிற சொன்ன கோதைக்கு பல்லாண்டு பாடி அமைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.